ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரக்ஷிதா மகாலட்சுமி மற்றும் பாலாஜி முருகதாஸ் இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் தான் ஃபயர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரக்ஷிதா மகாலட்சுமி சொட்ட சொட்ட நனைஞ்சுக்கிட்டோம் ரொம்ப கவர்ச்சியா நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ வெளிவந்துச்சுல, அது இந்த படத்தினுடைய வீடியோ தான். அந்த டைரக்டர் தான் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக அதை வெளியிட்டு இருந்தாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த படத்துல இருந்து 2 பேருமே விலகுவதாக பேசியிருக்காங்க. பட் இந்த படத்துடைய ஷூட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் வெளியே வரவும் போதும். இந்த படத்தை விட்டு 2 பேருமே நான் இந்த படத்தை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாலாஜி முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துல எனக்கு இன்னும் ₹1 கூட சம்பளம் கொடுக்கல, அதனால நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி வேற எந்த புகாரும் கிடையாது. ஆனால் ரக்ஷிதா மகாலட்சுமி வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் ட்வீட் பண்ணும்போது நான் இங்க இல்ல, இப்பதான் பார்த்தேன், அவருக்கு என்னுடைய முழு ஆதரவு கொடுக்குறேன், நான் ஏற்கனவே இதுல இருந்து வெளியே வந்துட்டேன், இவர் இப்பதான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, என்னுடைய ஆதரவு பாலாஜி முருகதாஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்னும் பண்ணியிருக்காங்க. அதாவது, நீங்க டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசர்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? தன்வினை தன்னை சுடும். நான் இந்த ஷிட்ல இருந்து, அதாவது அந்த படத்தை, அந்த ஃபயர் படத்தை தான் ஷிட்ன்னு சொல்றாங்க, இந்த ஷிட்ல இருந்து நான் எப்பவோ வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான அந்த இயக்குனர் தற்போது ரக்ஷிதாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதா மகாலட்சுமி, இந்த படத்தை நீங்க ஷிட்ன்னு சொல்லியிருக்கீங்க, இதே ஷிட் படத்துல தான் நீங்களும் நடிச்சிருக்கீங்க. நான் ஒன்றும் நீங்க நடிக்காத காட்சியை கிராஃபிக்ஸ் பண்ணி வெளியே இடல, அந்த காட்சிகளை நீங்க தான் நடிச்சிருக்கீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள், நிறைய காட்சிகள்ல நடிச்சிருக்கீங்க, அது எல்லாம் என்கிட்ட இருக்கு. காசு வாங்கிட்டு தான் நடிச்சிருக்கீங்க. என்கிட்ட காசு வாங்கினதுக்கான அக்ரிமெண்ட் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட நான் காசு கொடுத்ததுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நான் எதையும் உங்களுக்கு தெரியாம பண்ணல, உங்ககிட்ட காசு வாங்காமலும் நான் எதையும் பண்ணல அப்படின்னு அந்த இயக்குனர் தெளிவா சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல, தேவைப்பட்டா நீங்க நடித்த மற்ற காட்சிகளையும், மேலும் நீங்க பணம் வாங்கினதற்கான ஆதாரத்தையும், நீங்க இந்த படத்துல நடிப்பதற்கான போட்ட அக்ரிமெண்ட்டையும் நான் வெளியிடுவேன் சோசியல் மீடியால அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ரக்ஷிதா மகாலட்சுமி இது சம்பந்தமா இன்னும் எந்த ஒரு அறிக்கையுமே இல்லைனா வழக்கம் போல சோசியல் மீடியாவில் எந்த ஒரு அப்டேட்டும் போடவே இல்லை. உடனே ஆஃப் ஆயிட்டாங்க. அது எப்படி ₹1 கூட கொடுக்காம இருக்க முடியும்? மேபி பாலாஜி முருகதாஸ்க்கு அவர் கொடுக்காம இருக்காரோ என்னவோ தெரியல. ஏன்னா அது குறித்து அவர் எந்த ரிப்ளையும் போடல. ஆனா ரக்ஷிதா மகாலட்சுமி விஷயத்துல ரொம்ப தெளிவாவே வந்துட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மதுரையில ஏதோ ஒரு விஷயத்தை பத்தியும் வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ என்ன விஷயம், ஏது என்னதுன்னு டீட்டெயில்டா தெரியல. ஆனா ரக்ஷிதா மகாலட்சுமி பத்தின ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதா மகாலட்சுமி தன்வினை தன்னை சுடும் போட்டிருந்தாங்கல்ல இந்த இயக்குனரை பார்த்து, அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை வினையும் பிக் பாஸ் வினையும் தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு போடு போட்டிருக்காரு. இந்த படம் வெளியே வரும்போது நீங்க நடிச்ச மொத்த காட்சியுமே வெளியே வரும், அது எல்லாத்துக்குமே என்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால ரக்ஷிதா மகாலட்சுமி என்ன செய்யுதுன்னு தெரியாம முழிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விவாகரத்து விஷயத்துல ஹஸ்பண்ட் மேல பொய்யா வந்துட்டு புகார் கொடுத்தாங்கன்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.